நெகட்டிவ் கியரிங், டேக்ஸ் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா என்ன? இது வை ரியல் எஸ்டேட் சீரீஸோட பார்ட் 9. ஒரு வீடு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம். அந்த வீட்டில் வந்துட்டு கேஷ் ஃப்ளோ பார்க்கும்போது வந்துட்டு எவ்வளோ பணம் உள்ளே வருது வெளில பார்க்கும்போது வந்துட்டு லெட்ஸ் அசியூம் வந்துட்டு ஒரு $10,000 நெகட்டிவாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நெகட்டிவ் $10,000 என்ன பண்ணலன்னா உங்கள் இன்கமோட நீங்கள் ஆஃப்செட் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் வந்துட்டு நெகட்டிவ் கியரிங்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாக சொல்கிறேன். இப்போது ஒருத்தர் 200,000 வந்துட்டு ஒரு இன்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்துட்டு 45% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கார். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்துட்டு $10,000 வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினதுனால வந்துட்டு லாஸ் ஆயிருக்குது. அந்த வருஷம் அந்த ஃபினான்ஷியல் இயர்ல லாஸ் இருக்குது அப்படின்னா சொல்லுவாங்க. டேக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது 200,000க்கு இன்கம் டேக்ஸ் கால்குலேட் பண்ணாமல் 190,000க்கு இன்கம் டேக்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கால்குலேட் பண்ணும்போது எவ்வளோ பணம் உங்களுக்கு மிச்சம் வருது பார்த்தீங்கன்னா $4,500. ரொம்ப ரஃப் கால்குலேஷன் படி சொல்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு பேர் தான் வந்து நெகட்டிவ் கியரிங்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த கான்செப்டையும் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நெகட்டிவ் கியரிங் என்ற கான்செப்ட் வந்துட்டு இருக்கிறதுனால தான் நிறைய பேர் வந்துட்டு சரியான வீடு வாங்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ நெகட்டிவ் கியரிங் கேன் பி அன் அட்வான்டேஜ் அண்ட் அ டிஸ்அட்வான்டேஜ். எதுக்காக சொல்றேன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியில் நெகட்டிவ் டேக்ஸ் பெனிஃபிட் நல்லா இருக்கு, அது மட்டும் அந்த ரீசனுக்காக வீடு வாங்கவே கூடாது. தட் இஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. அதில் நெகட்டிவ் கியரிங் கொஞ்சம் இருக்குது, அதை நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன், அப்படி தான் வாங்கணும். புரியுதுங்களா? ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இட்ஸ் அ டபுள் எட்ஜ் ஸ்வார்டுன்னு நான் சொல்லுவேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில்